அன்பிற்கினிய நண்பர்களே, நேற்று அதாவது சனிக்கிழமை 16 மார்ச் 2024 டெல்லி உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிற தீர்ப்பை பற்றிய என்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன். உப்பு பெறாத உத்தரவு என்கிற தலைப்பில் என் கருத்துக்களை டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை பற்றி பதிவு செய்கிறேன். இன்னொரு விஷயமும் திரு எடப்பாடி அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதையும் இதிலேயே சேர்த்து சொல்லிவிடுகிறேன். ஒன்று, திரு புகழேந்தி அவர்கள் ஒரு வழக்கு போட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்துவிட்டு இன்னொரு மனு கொடு தேர்தல் ஆணையத்திடம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டும், சட்டப்படி என்கிற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சட்டப்படி என்று சொன்னால் சரியான தகுந்த முறையான உத்தரவு போடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்குதான் சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. இந்த வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட போது தேர்தல் ஆணையம் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு அமர்ந்துவிட்டது. வழக்கு போட்டிருப்பவருக்கும் அதிமுகவுக்கும் எந்த ஸ்நான பிராப்தியும் இன்று இல்லை. அவர் கட்சிக்காரர் இன்றைக்கு இல்லை. கட்சியிலிருந்து சில ஆண்டுகளுக்கு முன்னாலேயே எடுக்கப்பட்டு விட்டவர். அதை அவர்கள் குறித்து கொண்டார்கள். குறித்து கொண்டு இப்படி ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள். சரி, அழுத்த நிறுத்தமாக சொல்லுகிறேன். தர்மத்தின் அடிப்படையிலும், சட்டத்தின் அடிப்படையிலும், நியாயத்தின் அடிப்படையிலும், மனசாட்சியின் அடிப்படையிலும் கட்சியிலேயே இல்லாத ஒருவரை, அதை அவர்களே சொன்னார்கள் நீதிமன்றத்தில், தேர்தல் ஆணையம் அவர் கொடுத்த மனுவை ஆராய்ச்சி செய்து இவர்களுக்கு, அதாவது ஓபிஎஸ் குரூப்புக்கு இரட்டைகளை வழங்க வேண்டும் என்று ஆணை பிறப்பிப்பதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை. திரு புகழேந்தி, தயவுசெய்து எனக்கு கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் வேறொரு வழியில் அறிமுகமாகும். ஆனால் அவருடைய அரசியல் கருத்துக்களைத்தான் நான் இப்போது எவ்வளவு கேவலமாக நடந்து கொள்கிறார் என்று சுட்டிக்காட்ட வேண்டிய கடமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறேன். ஒன்று, சாலமன் ராஜா என்று ஒரு ராஜா இருந்ததையும், அவரிடம் 2 தாய்மார்கள், ஒரே குழந்தை, தன் குழந்தை தான் தாய் என்று அழுதி ஆகாத்தியம் செய்து நாடகமாடி குழந்தையின் உரிமையை கேட்ட கதையும் உங்களுக்கு தெரியும். விவரம் தெரிந்த ராஜா சாலமன் ராஜா சொன்னான், யாராவது ஒருவரிடம் கொடுப்போம் என்று நானும் முயற்சி செய்து பார்த்தேன், உங்களிடம் பேசி பார்த்தேன், நீங்கள் விட்டு கொடுக்க தயாராக இல்லை, வேறு வழி இல்லை, வேண்டுமானால் நான் குழந்தையை 2ஆக வெட்டி ஆளுக்கு பாதி கொடுக்க உத்தரவு போடுகிறேன் என்று சொன்னான். மிகுந்த அறிவாளியான, ராஜதந்திரியான, புத்திசாலியான, அனுபவசாலியான சாலமன் சொன்னான். நீதியை வழங்குவதற்கு அவன் கடைபிடித்த யுக்தி எது? உண்மை தாய் சத்தம் போட்டு கதறி அழுதுவிட்டு சொன்னால், வேண்டாம், என் குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவளிடமே கொடுத்து விடுங்கள். இன்னொரு தாய் வேடம் போட்டவன் சொன்னால், இல்லை ராஜா, நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் சரி, சத்தியம், வெட்டுங்கள் 2ஆக, எனக்கு ஒரு துண்டு அவளுக்கு ஒரு துண்டு கொடுத்து விடுங்கள். சாலமன் ராஜா காரி அந்த பெண்ணின் முகத்திலே உமிழ்ந்துவிட்டு,
குழந்தை உயிரோடு இருக்கட்டும், அவளுக்கே கொடுத்து விடுங்கள் என்று தாயுள்ளத்தோடு குழந்தை வாழ வேண்டும் என்று நினைத்தாரே, அவரிடம் குழந்தையை ஒப்படைத்து நீதான் உண்மை தாய் என்று சொல்லி அனுப்பித்தான். இந்த கதையும் வரலாறும் நீதி வழங்குகிற பான்மையும் அழகும் நேர்த்தியும் பாராட்ட தகுந்த ஒன்று, எல்லோருக்கும் தெரியும். என்ன சொல்லுகிறார் பாருங்கள் புகழேந்தி. அப்படி எங்களுக்கு தரவில்லை என்றால் அதை முடக்கி விடுங்கள். பாவம் புகழேந்தி. சாலமன் கதையை நாம் 2024 திரும்பச் சொல்லுகிறோமே என்கிற கொஞ்சம் கூட அவருக்கு ஒரு லஜ்ஜை இல்லை. அரசியல் ஆதாயம் என்று வந்துவிடுமானால் எவ்வளவு கீழ்த்தரமாக, கேவலமாக, அசிங்கமாக மனிதர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு OPS உடைய முன்னணி தலைவர்களில் ஒருவரான திரு புகழேந்தி சிறந்த எடுத்துக்காட்டு. சரி, அந்த உத்தரவு ஏதாவது லாபம் உண்டா? ஒரு பைசாவுக்கு பயன்படுமா? அதனால்தான் உப்பில்லாத உத்தரவு, உப்பு பெறாத உத்தரவு என்று நான் சொல்லுகிறேன். நன்றாக கவனிக்கும் நண்பர்களே. சனிக்கிழமை மதியம் ஒரு 3:30 மணி 4 மணிக்கு சொல்லப்பட்டது தீர்ப்பு. நேற்று, அதாவது 16 மார்ச் 24. இன்று விடுமுறை. நாளை புகழேந்தியினுடைய வக்கீல் ஒரு 10,000 ரூபாய் செலவு செய்து அது கூடவே தொடர்ந்து நின்றால் அநேகமாக திங்கட்கிழமை மாலைக்குள் அந்த உத்தரவு தட்டச்சு செய்யப்படும். அதன் பிறகு அதேபோல் தொடர்ந்து அந்த உத்தரவு பின்னாலேயே புகழேந்தியினுடைய வக்கீலோ யாரோ ஒருவரோ ஃபாலோ அப் செய்தால் செவ்வாய்க்கிழமை மாலைக்குள் நீதிபதியினுடைய கையொப்பம் பெற முடியும். நண்பர்களே, எனக்கு தெரியும் அதை வெப்சைட்டிலும் போடுவார்கள். ஆனால் வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டரை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் ஸ்தாபனத்தில், அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் இயங்குகிற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியான எலெக்ஷன் கமிஷன், ஒரு RDO கூட கூடாது. அந்த உத்தரவை எடுத்துக்கொண்டு செயல்படுத்தக்கூடாது. நீதிபதியுடைய உதவியாளர் ஒரு அதிகாரம் பெற்ற நபர் கையெழுத்து போட்டு சீல் போட்டிருக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அதை உத்தரவாக கருத முடியும். அது அவர்கள் கையில் ஒரு ஸ்பெஷல் மெசேஞ்சர் போட்டு அனுப்பித்தாலும் வியாழக்கிழமை போய் சேரலாம். மிக மிக விரைவாக எல்லாம் நடக்குமானால் சரி. இந்த ரெப்ரசன்டேஷன் அல்லது மனு அல்லது இவர் கொடுத்த கோரிக்கை, இவற்றை தேர்தல் அறிவிக்கப்பட்டு அந்த 3 பேரும் தலைமை 2 ஆணையாளர்கள் அவர்களுக்கு இன்றைக்கு இருக்கிற சிக்கலில் அநேகமாக வியாழன் வெள்ளி அவர்கள் பார்வைக்கு கூட முடியாது, நேரமில்லை அவர்களுக்கு. டெல்லி உயர்நீதிமன்றம் இதை 1 வாரத்தில் செய், 4 நாட்களில் முடி என்றெல்லாம் சொல்லவில்லை. நீதிமன்றத்துக்கும் நிலைமை என்ன என்று தெரியும். எனவே மிக விரைவாக அவர்கள் அந்த 3 ஆணையாளர்களும் இந்த உத்தரவை படித்து பார்த்து அதிமுகவிற்கு பாதிக்கப்படுவது அவர்கள், சின்னம் அவர்கள் கையில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஒரு நோட்டீஸ் கொடுக்க வேண்டுமென்றால் அது அடுத்த திங்கட்கிழமை சாத்தியம். நண்பர்களே, எந்த விதமான சார்பு நிலை எடுக்காமல் ஒரு வழக்குரைஞனாக நான் இதை சொல்லுகிறேன். அது அதிவிரைவாக நடந்தால், வந்தே பாரத் வேகத்தில் போகுமானால், அப்படி எந்த விதமான அவசியமும் இன்றைக்கு அவர்களுக்கு 1000 சிக்கல். பாருங்கள், எண்ணுகிற தேதியை கூட
4ஆம் தேதிக்கு பதிலாக 2ஆம் தேதியாக மாற்றிவிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு வருகிற மனு, அதன் மீது வழங்கப்படுகிற ப்ரெஷர், சிக்கல்கள், 1000 சிக்கல்கள் இருக்கின்றன. இது ஒரு கொசுக்கடிக்கும் சின்னது. எனவே அடுத்த திங்கட்கிழமை அவர்களால் ஒரு வேளை இதற்கு அதிமுகவுக்கு நோட்டீஸ் அனுப்ப இயலும். 24 மணி நேரத்தில் பதில் சொல் என்று சொல்ல முடியாது, மாட்டார்கள், அவசியமும் இல்லை. மிக குறைந்தபட்சம் ஒரு வாரத்தில் பதில் சொல், உனக்கு சார்பான ஆவணங்களை எடுத்து வந்து காண்பி என்று சொல்லலாம். அதாவது நாளை 18, 25 இந்த உத்தரவை போட்டால் இன்னொரு 7 நாட்கள் நீங்கள் சேர்த்து கொள்ளுங்கள். ஏப்ரல் 1 அல்லது 2 தேதிக்கு அவர்கள் வர சொல்லலாம். இது நான் மிக மிக விரைவாக பறந்து காரியம் செய்கிறதாக வைத்து கொண்டால் இது சாத்தியம். அநேகமாக இது கூட நடக்காது. ஏனென்றால் டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு காலத்தை நிர்ணயிக்கவில்லை, இந்த தேதிக்குள் உத்தரவு போடு என்று சொல்லவில்லை. எனவே வாய்ப்பே இல்லை. சரி, ஏப்ரல் 1ஆம் தேதியோ 2ஆம் தேதியோ கவுண்டர் போட சொன்னால் அவர்கள் விசாரித்து ஒரு வாரத்திற்குள் ஒரு உத்தரவு எழுத முடியும். 8, 9 ஏப்ரலுக்குள். நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் 27, 28 இந்த 2 நாட்களில் தமிழ்நாட்டு இரட்டை இலை, இப்போது தமிழ்நாட்டை பற்றி தான் பேசிக்கொண்டிருக்கிறோம். நாமினேஷன் போட்டு வேலிட் நாமினேஷன் 28ஆம் தேதி, ஸ்க்ரூட்டனி 28ஆம் தேதி இந்த மாதம், ஏப்ரல் அல்ல. அதற்குள் பிஃபார்மோடு வைத்து நாமினேஷன் போடப்பட வேண்டும். 28 அது பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நண்பர்களே, என் மனசாட்சியின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், இந்த உத்தரவு எந்த பலனையும் கொடுக்காது. இடையிலே அவர்கள் சின்னத்தை முடக்கவும் முடியாது. சின்னத்துக்கு உரிய அதிமுகவை கேட்டுவிட்டு எந்த உத்தரவையும் போடலாம். ஆனால் வாய்ப்பில்லை. திரு பழனிசாமி சார்பாக அப்பியராகிற அவருடைய வழக்குரைஞர், உச்சநீதிமன்ற தீர்ப்பு, உயர்நீதிமன்ற தீர்ப்பு, 2 நீதிபதிகள், 3 நீதிபதிகள் ஓபிஎஸ்ஐ கட்சியை விட்டு நீக்கியது. புரிந்து கொள்ளுங்கள், இது ஓபிஎஸ் போட்ட பெட்டிஷனும் அல்ல. இவர் கட்சியை விட்டு எடுத்து விட்டார்கள், ஓபிஎஸ்சி எடுத்து விட்டார்கள், புகழேந்தியும் எடுத்து விட்டார்கள், இன்னும் சில பேரை எடுத்து விட்டார்கள். எந்த நீதிமன்றமும் ஸ்டே கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டது. 11/7 போட்ட தீர்மானம், அந்த பொதுக்குழு சரி என்றும் உத்தரவு வந்துவிட்டது. இந்த பின்னணியில் இவர்கள் 27, 28 நாமினேஷனை அதற்குள் தாக்கல் செய்து தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தலுக்கு பரிசீலனை, வேட்புமனுவை பரிசீலனை 28 செய்வதற்குள் எந்த உத்தரவையும் அவர்களால் டெல்லியிலிருந்து பிறப்பிக்கப் போவதில்லை. எனவே ஒரு 10 பைசா அளவுக்கு கூட அது பன்னீர்செல்வத்துக்கு பயன்பட போவதும் இல்லை. புகழேந்தி சொல்வதைப் போல குழந்தையை 2ஆக விட்ட எந்த விதமான சந்தர்ப்பமும் சாத்தியக்கூறும் இல்லை. நான் புகழேந்தி எந்த அளவுக்கு சாலமன் கதையை கூட நினைவு வைத்துக் கொள்ள முடியாத புகழேந்தியை பார்த்து நான் பரிதாபப்படுவதை தவிர, இந்த டெல்லி உயர்நீதிமன்ற ஆணை எந்த லாபமும் தராது என்று அழுத்தம் திருத்தமாக
உங்கள் முன்னால் மிகுந்த பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அதை ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று ஆடையில்லாமல் நீங்கள் ஆடலாமே தவிர அந்த உத்தரவை வாங்கியவர்கள் எந்த பயனும் அந்த ஆடரால் இல்லை. ஒரு கோமணம் மானத்தை மறைக்கிற அளவுக்கு கூட ஓபிஎஸ் உடைய மானத்தை அது மறைக்காது. இதுதான் ஓபிஎஸ்க்கு கடைசி தேர்தல். அவரை சுற்றி இருப்போருக்கும் இன்னொரு விஷயம் ஒரு தனிப்பதிவாக வெளியிடுகிறேன். நன்றி.